என் பேர் சுசீலா. எங்கள் வீட்டுக்கார பேர் கிருஷ்ணா. அவர் குறும்பா பெயிண்டரு. பெயிண்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க, கொடுக்க போகிறாங்க. அவர் இப்போ இல்லை. ஆனால் அந்த விருது அவர் இருக்கும்போது கொடுத்துருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் இல்லைங்கிறப்போ வந்து கொடுக்கும்போது எங்களுக்கு அதை வாங்குறப்ப சந்தோஷமாகவும் இருக்கும், வருத்தமாகவும் இருக்குங்க. அவர் தாத்தா கிட்ட வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் தான் பண்ணுவார். அவர் தாத்தா காலத்துலேருந்து அவர் தாத்தா கிட்ட உட்காந்து கற்றுக்கிட்டு செவுத்துல அப்புறம் துணிகளில் பண்ணிட்டு அப்படி வந்துட்டு இருந்தார். இயற்கை பெயிண்டிங் தான் பண்ணுவார். வனங்குடியின மக்கள் எப்படி வாழ்ந்தோம், என்ன சாப்பிட்றோம், எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற இயற்கை பெயிண்டிங் எங்கள் கல்ச்சர் பற்றி தான் அவர் வரைஞ்சார். மரத்தில் இயற்கை கலர் தான் சாயங்கள் தான் எடுப்போம். மரத்துலேருந்து வேங்க மரம், அந்த மரம் பேர், அதுலேருந்து பால் எடுத்து ஒரு 7 கலராக பிரித்து அதுலேருந்து பண்ணுவார். கருப்பு கலருக்கு வந்து கறி மரம்னு சொல்லி அந்த மரத்துலேருந்து பட்டை எடுத்து கருப்பு கலருக்கு யூஸ் பண்ணுவார். கட்டைக்கிடா அப்படின்னு சொல்லி அந்த செடியிலேருந்து இலையை எடுத்து பறித்து அரைச்சி பிழிஞ்சு சாறு எடுத்து க்ரீன் கலருக்கு பண்ணிட்டு வந்தார். நிறைய இடத்துக்கு வெளியில் போயிருக்காரு. டெல்லிக்கு 14 டைமும் போயிருக்காரு. சென்னைக்கு நிறைய டைம் போயிருக்காங்க. ஹித்தாலியில் இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நிறைய எக்ஸிபிஷன் போயிருக்காரு. அப்துல் கலாம் கிட்ட விருது வாங்கியிருக்காரு. வாஜ்பாய் கிட்ட வாங்கியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களுக்கு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஊட்டியில் நிறைய வர கலெக்டர்களுக்கும் நிறைய பெயிண்டிங்ஸு கொடுத்துருக்காரு. இப்போ வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து அவர் இல்லை, ஃபுல் டைமும் அவர் வந்து பெயிண்டிங்கே பண்ணிகிட்ருப்பார். எல்லாம் வேலை. எங்களுக்கு 4 குழந்தைங்க. பெரிய பாப்பா பேர் வாசுகி, பையன் ராகுல், கீதா, கீர்த்திகா. வாசிக்கு வந்து +2 முடிச்சுட்டு இந்த வருஷம் காலேஜுக்கு அனுப்பணும். ஒரு NGO வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவங்க பாதியில் பண்ணலை. அதனால் வந்து என்ன ஃபீஸ் கட்ட சொன்னாங்க. என்னால் கட்ட முடியல அப்படின்றனால வீட்டில் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா வந்து வயசானவங்க. அவங்களையும் பார்க்கணும், 4 குழந்தைகளையும் பார்க்கணும், படிக்க வைக்கணும். பையன் 9th படிக்கிறா, ஒரு பொண்ணு 7th, ஒரு பாப்பா 4th படிக்கிறா. எனக்கு வந்து இப்போ நாங்கள் அங்கே வெள்ளரிக்கொம்பு வில்லேஜில் எங்கள் 2 வீலர் கூட போகாது. ரொம்ப ஆனைக்காட்டில் தான் இருக்கோம். வேலைக்கு போகணுன்னா கஷ்டம். இவர் இருக்கிற வரைக்கும் என்னை வேலைக்கு அனுப்பாமல் பார்த்துக்கிட்டாங்க. இவர் இல்லைங்கிறப்போ வெள்ளரிக்கொம்பிலேருந்து இங்கே வந்து தோட்டத்து வீட்டில் இருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். கவர்மெண்ட்லேருந்து எங்கள் 4 குழந்தைகளுக்கும் படிப்புக்காக எங்களுக்கு இருக்கிறது ஒரு வீடும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்து இந்த விருது கொடுக்குறது அதை விட ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க சார். ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து குழந்தைகளுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன்.